ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து 2 நாள் எடுத்த வீடியோஸ். ஸோ அதை வந்து கிளப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் என்ன பண்ணேன்னா, குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். எப்பயுமே இதுதான் என்னோட பழக்கம். அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அந்த விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். என் பையன் வந்து 7:30க்குலாம் ஸ்கூல் போயிடுவான். பொண்ணு வந்து 9:30க்கு ஸ்கூல் அவளுக்கு. ஸோ 9:00 9:15 அவளை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நான் வரும்போது ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஷாப். ஸோ அங்கே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். இந்த புதினா இன்னைக்கு 5 rupeesக்கு எனக்கு இவ்வளோ பெருசு கிடச்சிச்சு. அடுத்து வந்து பெர்ரிஸ், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி அண்ட் கிவி வாங்கினேன். இதுவே 500 rupeesக்கு மேலே வந்துடுச்சு. ஸ்ட்ராபெர்ரி இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. சீசன் டைமில் நான் வாங்கி கொடுக்கறது உண்டு குழந்தைங்களுக்கு. அடுத்து வந்து இந்த கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. எப்பயுமே இந்த கடையில் வந்து நம்ம என்ன வாங்கினாலும் இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ கொத்தமல்லியும் ஃப்ரீ தான், இஞ்சி இவ்வளோ பெருசும் ஃப்ரீ தான். அப்புறம் வந்து இது என்னது, பச்சை மிளகாயும் நம்மளுக்கு ஃப்ரீ. இன்றைக்கி நான் போன டைமில் கருவேப்பிலை இல்லை, ஸோ அதனால் எனக்கு கருவேப்பிலை வந்து கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நாட்டு கொய்யா கிடையாது. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பெருசாக தான் வருது, அது என்னன்னு தெரியல. நம்ம ஊர் கொய்யா தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். இது வந்து தண்ணி மாதிரி இருக்குது. பட் அது வாங்கணுன்னா, நம்ம ஊர் கொய்யா வாங்கணுன்னா கொஞ்சம் தூரம் போகணும். அதனால் நாங்கள்லாம் போகலை, இந்த கடையிலே இந்த கொய்யா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பீர்க்கங்காய் வச்சு நான் சட்னி செஞ்சிடுவேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி பீர்க்கங்காய் வச்சு தான் சட்னி செய்கிறது. அடுத்து வந்து தேங்காய் வந்து ஒரு 4-6 தேங்காய் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அந்த தேங்காய் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஃப்ரீசரில். அதை க்ளீன் பண்ணி அதை கிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் கூட ஒரு சின்ன பீஸ் கூட கெடாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணும்போது. நான் அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ். ஆப்பிள் தான் வந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன். குழந்தைங்களோட ஃபேவரெட் வந்து ஆப்பிள் தான். எல்லா ஃப்ரூட்ஸுமே தே யூஸ் டு ஈட், பட் அவங்களோட ஃபேவரெட் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்பிள் தான். இஞ்சி வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து எப்பயுமே கோகோனட் வைக்கிறது. நாளைக்கு எப்படி ஃப்ரீசரில் நான் வந்து சேவ் பண்ணுவேங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து கார்ன் இப்போவே யூஸ் பண்ணிடுவேன், ஸோ அதுக்காக இங்கேயே வச்சுக்கிட்டேன். அடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அந்த பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவாமல் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அது மேலே இருக்க டஸ்ட் மட்டும் லைட்டாக கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது சாப்பிடும்போது தான் நான் வந்து எப்பயுமே தண்ணியில் வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த பேஸ்கெட்டில் இருக்கும்போது பூச்சி அதெல்லாம் வந்து போகாமல் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அடுத்து பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் காம்பெல்லாம் எடுத்துட்டு பாக்ஸ்குள்ளே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இது க்ளீன் பண்ண பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வருது. அடுத்து வந்து கொத்தமல்லி எப்படி தான் பெஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து யாராவது சொல்லுங்கள். ஏன்னா நான் எப்படி ஸ்டோர் பண்ணாலும் எனக்கு வந்து இது சரியாக வரமாட்டேங்குது. நான் ஒன்றும் தண்ணியில் டம்ளருக்குள்ளே வச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் டிஷ்யூ போட்டு அப்படி இப்படி யூடியூப்பில் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு சரியாக வரல. பெஸ்ட் மெத்தட் டு சேவ் கொரியாண்டர் லீவ்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் பாட்டமெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கவர் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கிறேன். இதை விட பெஸ்ட் மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். இப்படி க்ளீன் பண்ண லீவ்ஸை வந்து நான் வந்து இதில் வச்சுக்கிறேன். உள்ளே இருக்கிற ஏர் எல்லாம் வெளியில் எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிறேன். சாப்பிடும்போது நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். கல் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பேன். இது வந்து சட்னி செய்கிறதுக்கு, புதினா சட்னி நம்ம நான்வெஜ் செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. இதை நான் வந்து அப்புறமா க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் லன்ச் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து இப்போ ஸ்ட்ராபெர்ரி குழந்தைங்க கேட்டாங்க, ஸோ அதுக்காக வந்து கல் உப்பு போட்டுட்டு
இந்த இது ஸ்ட்ராபெரியை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளீன் ஆகிடும். இது கூட மஞ்சள் பொடியும் போடலாம், நான் மறந்துட்டேன். அடுத்து வந்து பேசிக், நான் சிக்கன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதனால் பேசிக் நார்மல் கறி தான் செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு சிக்கனும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சிக்கன் கறி ரெடி ஆகிடும். அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து இதுதான், சிக்கன் கறி தான். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு எங்கள் பையன் வந்து 7:30க்கு போயிடுவான், பொண்ணு வந்து 9 o'clock போவாள். ஸோ அவளை விட்டுட்டு 9:30க்கு ஸ்கூலு, 9 o'clock நாங்கள் கிளம்பி கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். அவளை விட்டுட்டு நான் வந்து சென்னை குரோம்பேட் போத்தீஸ்க்கு போயிருந்தேன். போயிட்டு குழந்தைக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்க போயிருந்தேன். அவர் வந்து கோட்டு தான் கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து கோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் கோட்டு, எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் கோட்டு தான் போடுறாரு. சரி ஒரு கோட் வாங்கலாம், பர்த்டேக்கு டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் போய் கோட் வாங்கியிருந்தேன். இப்போ நான் அந்த கோட்டை வாங்கிட்டு என் பாப்பா வந்து 12:30க்கு நான் பிக்கப் பண்ண திருப்பி ஸ்கூலுக்கு போய் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து கோட் அங்கே இருந்ததில் செலக்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரிச்சில் தான் வாங்கிட்டு வருவேன், இங்கே வாங்க மாட்டேன். இருந்ததில் ஒரு அரை மனசோட வாங்கிட்டு வந்தேன். கூப்பன்லாம் கொடுத்தாங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். 12:30க்குள்ளே ஸ்கூலுக்கு போய் குழந்தைய பிக்கப் பண்ணணும். டென்ஷன் இல்லாமல் வந்து முடிச்சாச்சு பர்ச்சேசிங்க. எப்பயுமே நான் ட்ரிச்சி நக்கோடாவில் தான் வாங்குவேன். அங்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமே பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ், செம சாஃப்டாக குவாலிட்டியாக இருந்தது மெட்டீரியல், உள்ளெல்லாம் குத்தாமல் நல்லா இருந்துச்சு. இது வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, லைட் எம்போஸ்டு மாதிரி இருந்தது. பட் எனக்கு தான் கொஞ்சம் அரை மனசாகவே இருந்தது, குழந்தைக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கும் அது ஓகே தான். தட்ஸ் ஆல் கைஸ். Thank you so much for watching this video. Please do subscribe. Thank you.